ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விச்சி. இங்கே பாருங்கள், என் கையெல்லாம் ஒரே வெடிப்பு வெடிப்பாக இருக்குது. ஐ மீன் விரல்கள், கையும் என் உள்ளங்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திரம் தேய்ச்சி உலகத்திலேயே அதிக அளவு பாத்திரம் தேய்ச்சி வீணாக போனது நான் தான் இருப்பேன். அதாவது வீட்டில், சரிங்களா? ஒரு 10 வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வருவோம், கை கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி என் கை விரல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப ரேராக தான் நான் க்ரீம்லாம் போடுவேன் எங்கேயாவது வெளில போகும்போது. அப்போ சும்மா க்ரீம் அப்ளை பண்ணால் அப்படியே கீறுதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. சரி, இப்படிலாம் இருக்கே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு கழுவி கொடுங்க அப்படின்னு கேட்டால், க்ளவுஸ் வாங்கி தரேன், க்ளவுஸ் போட்டு கழுவு அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதிக அளவு பேனாவை பிடிச்சி எழுதணும்னு ஆசைப்பட்ட விரல்கள் இது. அப்படி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு இன்றைக்கி இந்த பாத்திரத்தை தேய்ச்சியே நான் வீணாக போகிறேன். அது மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்க முடியும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் ரொம்ப டிப்ரெஷனில் எப்போதாலும் கத்திக்கிட்டேலாம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது ஒன்று. அவங்களுக்கான டைம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு முடியலை. புரியுதுங்களா? எல்லா நேரமும் மற்றவங்களுக்காகவே வேலை செஞ்சு இதை செய்யணும் அதை செய்யணும், குழந்தைங்க அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சு அவங்கள கூட டேக் கேர் பண்ணாத அளவுக்கு சூழ்நிலைகள் தள்ளப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வீட்டில் பெண்கள் ரொம்ப சத்தம் போட்டுட்டு ரொம்ப டிப்ரெஷனாக சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துருங்க, இதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் செய்ய பழகிக்கணும் அப்படின்லாம் சொல்லி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் என்னுடைய ஒரு சின்ன கருத்து அப்படின்னு சொல்லலாம், இல்லை சின்னதாக ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் நம்மளை டேக் கேர் பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். ஃபேமிலியில் எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடும் இல்லையா? நான் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.